தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, ஆசிரியர்கள் தின விழா. இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர்கள் பெயர்களை எல்லாம் அறிக்கையிட்டு நன்றி அப்பா என்று சொல்லி, ஆண்டவரே நல்ல ஆசிரியர்களை எங்களுக்கு தந்திருக்கிறரே நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு ஆசிரியர்கள் நினைத்து பார்த்து அவர்களுடைய உடல் சுகத்துக்காக, அவர்களுடைய குடும்பத்திற்காக நமக்காய் நின்று ஆசிரியர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுங்க. உங்கள் டீச்சர்ஸ் பேரெல்லாம் சொல்லுங்க. உங்கள் டீச்சர்ஸ் பேரெல்லாம் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செவிப்போம். ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அன்னை தெரேசாவினுடைய விழாவை கொண்டாடுகிற வேளையில் பிரியமான இறைவுறவுகளை, ஒரு ஓட்டுநர் சரியில்லை என்றால் அந்த ஓட்டுநரிடம் போகிறவங்க, அவர் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது பிரச்சனை இல்லைங்களா? ஒரு மருத்துவர் சரியில்லை என்றால் எந்த நோயாளியெல்லாம் அந்த மருத்துவரிடம் செல்கிறார்களோ அப்பொழுது பிரச்சனை. ஆனால் ஒரு ஆசிரியர் சரியில்லை என்றால், அல்லது ஆசிரியர்கள் சரியில்லை என்றால், பிரியமானவர்கள், ஒரு சமூகத்துக்கே பிரச்சனை. ஒரு நல்ல அறிஞர்கள் உருவாக மாட்டார்கள், நல்ல மருத்துவர்கள் வர மாட்டார்கள், நல்ல சிந்தனையாளர்கள் வர மாட்டார்கள். எனவே பிரியமான இறை உறவுகளை, ஆசிரியர்களை கடந்துதான் ஒவ்வொரு மாணவனும் வருகிறான் என்றால், ஒரு ஆசிரியர் என்பது ஒரு ஏணி போல, ஒரு படிநிலை போல, அவர்கள் நமக்காய் நம்மை தாங்கி பிடித்து நம்மை உயர்த்துகிறார்கள். எனவே ஆசிரியர்கள்லாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஒரு ஆசிரியர் நினைத்தா ஒரு மாணவனை உருவாக்கலாம். உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. என் வாழ்க்கையில் நடந்தது. 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒரு ஆசிரியை, அங்கு தில்ஷா பேகம் என்ற ஒரு ஆசிரியை, அந்த பள்ளியிலிருந்து மாற்றம் பெற்று வேறு பள்ளிக்கு செல்கிறார்கள். மாணாக்கர்கள் எல்லோரும் அழுது கொண்டே அந்த ஆசிரியரோடு பேருந்து நிலையத்துக்கு போகிறோம். நாங்கள் அவங்க பஸ் ஏற்றி விட்டுட்டு வரோம், அழுது கொண்டே வருகிறோம். சில மாதங்கள் கழித்து அந்த ஆசிரியர் மீண்டும் எங்களுடைய பள்ளிக்கே வருகிறார்கள். ஒவ்வொரு வகுப்பறைக்கும் சென்று பார்க்கிறார்கள். எங்களுடைய வகுப்பினுடைய ஆசிரியாக இருந்ததால் எங்களிடம் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். திரும்பி வந்து பார்த்து எங்கள்கிட்டலாம் பேசுகிறாங்க. இப்போ கேட்பாங்க இல்லைங்களா, நீ எப்படி படிக்கிற, நீ எப்படி படிக்கிற. அப்பொழுது ஒவ்வொரு இடம் கேட்கும் பொழுது இப்போ சொல்கிறாங்க எல்லாரும், இந்த பிள்ளை எப்படி படிக்கிறான், இவன் எப்படி படிக்கிறான் என்று சொல்கிறாங்க. அப்போ என் பெயரை சொல்லி கேட்குறாங்க, பிரேம்ராஜ் எப்படி படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேறு மாணவர் சொல்கிறாரு, வர வர பிரேம் மார்க்கெல்லாம் கம்மியாயிட்டு வருது மிஸ் என்று சொல்கிறார். கம்மியாயிடுச்சு வருது டீச்சர் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இந்த ஆசிரியர் என்னை பார்த்து கேட்டாங்க, இல்லையே என்னாச்சு, நீ நல்லா படிப்பியே, என்னாச்சு? இந்த வார்த்தை, நான் அவ்வளோ நன்றாக படிக்கிறவங்களாம் கிடையாது, ஆவரேஜாக படிப்பேன், அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பேன் படிக்கிற காலகட்டத்தில். ஆனால் என்னை பார்த்து அவங்க, நீ நல்லா படிக்கிறவன் ஆச்சு. அந்த வார்த்தை அன்பர்களே என்னை படிக்க வைத்தது. அந்த வார்த்தை படிக்கணுன்ற ஆசையை கொடுத்தது. ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு மாணவனை உருவாக்கலாம். எனவே ஆசிரியர் பணி என்பது ஒரு ஏணி போல நம்ம ஏற்றி விட்டு கொண்டே இருப்பார்கள். அன்பர்களே, ஆசிரியர்களாக நினைச்சு பார்க்கணும். ஆசிரியர்கள் பணி என்பது இந்த சமூகத்துக்கு, இந்த நாட்டிற்கு, நம்மளுடைய வீட்டிற்கு அவ்வளோ முக்கியமானது. ஆசிரியர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். ஒரு ஆசிரியர் சரியில்லை என்றால் அந்த வீட்டில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று உங்களால் குறித்து காட்ட முடியாது. எனவே ஆசிரியர்களுக்காக செபிக்கிறனால, அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம பிள்ளைகள் நன்றாக இருக்க முடியும். அவர்கள் நன்றாக இருந்தால் நம்மளுடைய எதிர்காலம் அபிஷேகமாக இருக்கும். எனவே ஆசிரியர்களுக்காக முழுமையாக போட்டு ஜெபிப்போம். அவர்களுக்காக ஆராதித்து அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று ஜெபித்து துதிக்கிற இந்த அற்புதமான வேலையில் எல்லா டீச்சர்ஸையும் ஒப்பு கொடுப்போம். அப்பா நன்றி, அருமையான ஆசிரியர்களுக்கு தந்திருக்கிற நன்றி. இந்நாள் மட்டுமா எங்களோடு இருக்கிற எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் தொடுவீராக. அவர் குடும்பங்களெல்லாம் அபிஷேகமாக இருப்பதாக. இதோடு சேர்ந்து அன்பர்களே, இந்த நாளுக்குரிய சிந்தனையோடு நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் எடுங்க. 33 39 வரை உள்ள இறை வார்த்தையில் ஒரு ஒப்புமை பார்க்கிறோம். என்னவென்றால், யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள், என்னுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை. கம்பேரிசன். நம்ம வாழ்க்கையில் எப்போ கம்பேரிசன் இருக்கும், மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோமோ அப்பொழுது நாம் தோற்று விடுவோம். நம்மளோட வெற்றி நமக்குள்ள தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஆண்டவர் கம்பேரிசன் கூடாது, ஒப்புமை கூடாது இருக்க 2 மேற்கோள் தந்திருக்கிறார். அதில் ஒன்று, திராட்சை தோட்டத்தில் வேலையாட்களை அமர்த்துகிறார். மத்தேயு நற்செய்தி 20:1-16. அப்போ காலையிலேருந்து வேலை செய்கிறவனுக்கு ஒரே கூலி, மதியம் வந்தவனுக்கு ஒரு கூலி, 3 மணிக்கு வந்தவனுக்கு ஒரு கூலி, 5 மணிக்கு வந்தவனுக்கு ஒரே கூலி. அப்போ கேட்குறாங்க, ஏன் ஒரே கூலி தரீங்க, நான் காலையிலேருந்து வேலை செய்கிறேன், எனக்கு அதிகமாக தரணுமே. ஆண்டவர் அதை உடைக்கிறார்.
அதை உடைக்கிறார். உனக்குரியதை நான் தருகிறேன், பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். எனவே நமக்குரியதை மட்டும் தான் பார்க்கணும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. அவன் அப்படி இருக்கான், நான் இப்படி இல்லையே, அவன் என்னோட மேலே போயிட்டாலும் நம்ம கீழே இருக்கிறோமே, இவன் இப்படி இருக்கிறால நம்ம இப்படி இல்லையே. அது உதவாது, அது உன்னை அழிக்கும். நீ உனக்கு அளவுகோல் நீயாகத்தான் இருக்க வேண்டும். அப்போதான் நீ உன்னை நோக்கி ஓடுவாய், உன் திறமையை நோக்கி ஓடுவாய், உன் ஆசைகளை நோக்கி ஓடுவாய். அடுத்தவரை ஒப்பிட்டு பாராதே. அது எந்த காலத்திலும் சிறந்ததாக இருக்காது, உன்னை தோல்வியின் பாதைக்கு அழைத்து செல்லும். அடுத்தவர் மேற்கோள் தரா பாருங்க. ஒரு பரிசேயர் ஜெபிக்கிறார், ஒரு வரி தண்டுபவர் ஜெபிக்கிறார். பரிசேயர் வரி தண்டுபவரோடு ஒப்பிட்டு சொல்லி ஜெபிக்கிறார். எங்க என்றால் இறை வார்த்தை லூக்கா செய்தி 18வது அதிகாரம் 9-14. ஆண்டவரே, நான் அந்த வரி தண்டுவரை போல அல்ல அப்படி சொல்லி அவர் என்னெல்லாம் நல்லது செஞ்சாரெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவர் ஜெபத்தை ஏற்றுக்கல. ஆனால் ஒரு வரி தண்டுபவர் வாசல் நின்று கொண்டு தன்னை தானே தாழ்த்தி கொண்டு அண்ணாந்து பார்க்க கூட முடியாமல், ஆண்டவரே நான் பாவி என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் இந்த பாவியினுடைய வரி தண்டுபவருடைய ஜெபத்தை தான் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் தன்னை பார்த்தார். நீ உன்னை பார், உலகம் உன்னை பார்க்க ஆரம்பிக்கும். நீ இந்த உலகத்தை பார்த்து கொண்டே இருந்தால் என்றால் நீ கடைசி வரையும் பார்த்துக்கிட்டே இருப்ப. உன்னை பார், உன் திறமையை பார், நீ என்ன செய்யணும்னு பார். அப்பக்காக ஜெபி. அப்பா நன்றி, பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். யாரோடு ஒப்பிடாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்த ராஜா ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் திறமைகளை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். ஆண்டவரே, வல்லமை தாங்க. இதோ ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னவெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ, எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, ஓ வல்லவரே நல்லவரே, உமது பெயரால் அபிஷேகம், உமது பெயரால் ஆசீர்வாதம், உமது கிருபையா அந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக, வல்லமையோடு இருப்பார்களாக. என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புகிறாங்களோ பிள்ளைகள் கமெண்ட்ல அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டே இருக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில். அதற்காக ஜெபிங்க, நோய்க்காக ஜெபிங்க, பிரச்சனை தீர வேண்டும் ஜெபிங்க. ஒவ்வொன்றையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உங்கள் இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உங்கள் வல்லமை அது மூலமாக வரும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். அவர் தொடுவாராக, உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிப்பாராக. அவர் பெயரில் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்களாக. வல்லமையான இறைவன் நம்மை இந்த நல்ல நாளிலே தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அனைவருக்கும் ஆசிரியர்கள் தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தெரேசா புனிதையினுடைய பரிந்துரை ஜெபத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்வோமாக. பிரியமான இறை உறவுகளே, குறிப்பாக பெற்றோர்களே, நீங்களும் ஒரு வகையில் ஆசிரியர்கள் தான். நீங்கள் வீட்டு பாடம் எடுக்கிறீங்களா, ஹோம்ஒர்க், நீங்களும் ஆசிரியர்கள் தான். ஜெபியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நெல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை அனுப்பி கொண்டு இருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல் உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.